இந்த சிலிண்டரை பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா சில மெத்தட பயன்படுத்தி நீங்க வீட்ல இருந்துகிட்டே புக் பண்ணலாம். அதுல முதல் மெத்தட் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு உங்க சிலிண்டரோட இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர்ல இருந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியாவே வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அதனால நிறைய பேர் இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி புக் பண்றாங்க. இந்த மெத்தடும் பாத்தீங்கன்னா சிலருக்கு வேலை செய்து சிலருக்கு சரியாவே வேலை செய்யலன்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவதா பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல மொத்தம் 2 விதமா புக் பண்ணிக்கலாம். அதுல முதல் விதம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ் கம்பெனிக்காரங்களும் அவங்களுக்குன்னு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்பை பயன்படுத்தியே நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ரெண்டாவது விதமா எல்லா கேஸ் கம்பெனியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட்டே வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்லயும் போய் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஆனா புக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பா பண்ணிராதீங்க. அது என்னன்னா கேஸ் சிலிண்டரை புக் பண்ணிட்டு இந்த கேஸ் டெலிவரி பண்றதுக்கு வருவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு எக்ஸ்ட்ரா 50 ரூபாயும் தரப்பா, முதல் சிலிண்டரை எனக்கு தாப்பா அப்படின்னு கண்டிப்பா கேவலமா கெஞ்சாதீங்க. ஏன்னா நல்ல ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த சிலிண்டரை போட வரவர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிலிண்டரை அவர் தயாரிக்கவர் கிடையாது. அவர் பாத்தீங்கன்னா இருக்கிற சிலிண்டரை வீடு வீட டெலிவரி பண்ண வந்தவர். இப்போ நீங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்து எனக்கு தான் கேட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்னு அவர் இன்னொரு வீட்டுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய சிலிண்டரை மாத்தி அவர் உங்களுக்கு தருவாரு. அப்படி கொடுத்தாருன்னா யாரோ ஒருத்தர் வீட்டுல எரிய வேண்டிய அடுப்பு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்த 50 ரூபாய்க்காக அவர் வீட்டுல எரியாம உங்க வீட்டுல எரியுதுன்னு அர்த்தம். ஒன்னு இப்படி நடக்கும். அப்படி இல்லன்னா இந்த வீடியோல தெரியுத மாதிரி ஒவ்வொரு முழு சிலிண்டர்ல இருக்கக்கூடிய கேஸையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு எம்டி சிலிண்டர்ல ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெண்டதா பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை டெலிவரி பண்ற நண்பரால பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடு உள்ள நேரத்துல நீங்க கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ற நண்பர்களை தொந்தரவு பண்ணி அவங்கள தவறான பாதையில வழி நடத்தி அவங்கள நீங்களே தவறு செய்யறதுக்கு தூண்டி விட்டுறாதீங்க. அதனால இந்த மாதிரி தட்டுப்பாடான நேரத்துல கேஸ் சிலிண்டரை எவ்வளவு சிக்கனமா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சிக்கனமா பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஆர்டர் பண்ண கேஸ் சிலிண்டர் உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல ஒரு சீல் ஒன்னு இருக்கும். அந்த சீல் ஒருவேளை டேமேஜ் ஆயிருந்தா உங்க சிலிண்டர்லயே கிராஸ் வெயிட்னு ஒரு வெயிட் ஒன்னு எழுதிருப்பாங்க. அந்த வெயிட் உங்க சிலிண்டர்ல சரியா தான் இருக்கா அப்படிங்கறத மேனுவலா ஒரு வெயிட் மிஷின்ல எடையை வச்சே பாத்துருங்க.